பணம் வருவதற்கு நாம் என்ன செஞ்சால் பணம் வரும், என்ன செஞ்சால் கடன் அடையும் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறு பதிவுகளாக தர உள்ளோம். பணத்தை விரும்பாதவர்கள் உலகத்தில் மிக மிக குறைவு. இன்னைக்கு பணம் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று. இந்த முகத்துல கவலையின் ரேகைகள் பதிவு இருந்தால் கட்டாயம் நமக்கு நல்ல பணம் வரவு வராது. சின்ன வியாபாரம் செய்தாலும் சரி, பெரிய வியாபாரம் செய்தாலும் சரி, தினசரி வருமானத்தில் இருப்பவர்கள், தினசரியான பணப்புழக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த முக மலர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்னைக்கு நம்முடைய கருடராஜா சேனல் வழியாக பணம் வருவதற்கு நாம் என்ன செஞ்சால் பணம் வரும், என்ன செஞ்சால் கடன் அடையும் அப்படிங்கிறத நிறைய பதிவுகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த தடவை இன்னும் நல்ல ஒரு பதிவுகளாக அனுபவத்தில் வெற்றி கண்ட சில பரிகாரங்களை நாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறு பதிவுகளாக தர உள்ளோம். பணத்தை விரும்பாதவர்கள் உலகத்தில் மிக மிக குறைவு. இன்னைக்கு பணம் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று. இப்போ பணம் இல்லாத யாராலையும் வாழ முடியாது. பணம் சம்பாதிக்க முடியாதவங்களே யாரையும் வாழ முடியாது. இன்னைக்கு பணம் அனைவரும் சம்பாதிக்கிறார்கள். எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், எப்படி சம்பாதிக்கிறார்கள், இதில் தான் வேறுபாடுகள் உள்ளது. ஒரு ஆண்மகன் தன் குடும்பத்திற்கு தேவையான பணத்தை சம்பாதித்தால் குடும்பம் நலமாக இருக்கும். இன்னும் அதிகம் சம்பாதித்தால் சேமிப்புகள் கிடைக்கும். இன்னும் அதிகம் சம்பாதித்தால் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நம்ம உருவாக்கலாம். ஆனால் அனைவரும் சம்பாதிக்கிறார்கள். எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள்? ஒரு குடும்ப தேவைக்கான பணத்தை விட குறைவாக சம்பாதித்தால் அந்த குடும்பத்தை நடத்துவது என்பது மிக மிக கஷ்டமான காலமாகும். அப்போ அந்த பணத்தை நாம் சம்பாதிக்கிறதை எப்படி அதிகப்படுத்துவது? பணத்தை இன்று அதிகமாக சம்பாதித்தால் மட்டுமே நாம் இன்னைக்கு ஆனந்தமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு பெரிய ஆயுதம் என்று பார்த்தால் நல்ல சம்பாத்தியம். பணம் என்னன்னே தவறு கிடையாது, நல்ல சம்பாதிக்கணும். நல்ல சம்பாதிச்சா நாம் நலமாக வாழ்வோம். நாம் நலமாக இருந்துன்னா உங்கள் வீடு நலமாக இருக்கும். உங்கள் வீடு நலமாக இருந்துச்சுன்னா உங்களை சார்ந்தவர்கள் நலமாக இருப்பார்கள். உங்களை சார்ந்தவர் நலமாக இருந்தால் கட்டாயமாக இந்த உங்கள் தெருவில் உள்ள மக்கள், உங்களுடைய ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாருமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க. இன்று பணம் சம்பாதிக்கும் போது நல்ல மனதையும் சம்பாதித்து கொள்ள வேண்டும். சரிங்க, பணமே எங்களுக்கு வரமாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்யணும், நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம், தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணுறோம், நம்ம ஏதேதோ இப்போ கோயில்களுக்கு போகிறோம், ஆனால் பணம் எங்களுக்கு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிறத விஷயம் சொல்கிறோம். இப்போ பணத்தை நாம் அதிகப்படுத்தணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல முக மலர்ச்சி வேணும். இந்த முகத்தில் கவலையின் ரேகைகள் பதிவு இருந்தால் கட்டாயம் நமக்கு நல்ல பண வரவு வராது. நம்ம முகத்தை பார்க்கும் போதே ஒரு ஈர்ப்புத்தன்மை வரணும். இந்த ஈர்ப்புத்தன்மை வரணும்னா கட்டாயம் நமக்கு என்ன வரணும்? அந்த கவலையின் ரேகைகள் கட்டாயமாக நீங்க வேண்டும். அந்த கவலையின் ரேகைகள் நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சேண்டல் அத்தர் அதை வாங்கி, பன்னீர் கொஞ்சம் வாங்கி, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் முகத்தில் போட்டு நல்லா ஃபேஸ் அப்ளை பண்ணணும். இந்த முகத்தோட ஃபேஸ் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலையின் ரேகைகள் உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கும் பண வரவுக்கும் என்ன இருக்குது? சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் மட்டுமே பண வரும் நன்றாக இருக்கும். தத்துவம் பேசுவதோ, வேதாந்தம் பேசுவதோ, இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் பணம் ஒருபோதும் நம்மளிடம் வராது, வந்த பணம் நினைக்காது. அப்போ சேண்டல் ஆயில், பன்னீர் இரண்டையும் கலந்து உங்கள் முகத்தில் நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை பண்ணிக்கிட்டே வாங்க. இது பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். சொல்றதெல்லாம் இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தினசரி வருமானத்தை அதிகப்படுத்தணும். இந்த சின்ன வியாபாரம் செய்தாலும் சரி, பெரிய வியாபாரம் செய்தாலும் சரி, தினசரி வருமானத்தில் இருப்பவர்கள், தினசரியான பணப்புழக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த முக மலர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முக மலர்ச்சி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு செல்வ வளம் அதிகரித்து கொடுக்கும். இந்த முகம் வளர்ச்சி முக்கியம். அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய நம்ம ஸ்வீட் பீடா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஸ்வீட் பீடா நிறைய விற்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஸ்வீட் பீடா வாங்கி நாம் உட்கொள்ளும் போது பண வரவுக்கான தேவைகள், பண வரவுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்.
இதெல்லாம் தாந்திரிக பரிகாரத்தில் வர்றது. ஆனால் நன்றாக வேலை செய்யும். நான் சொல்லும் இந்த பரிகாரங்கள் எல்லாம் சுய தொழில் செய்பவர்களுக்கு, சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு, கமிஷன் முறையில் தொழில் செய்பவர்களுக்கு, தினசரி வருமானத்தில் இருப்பவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்க. தினசரி ஸ்வீட் பீடா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போட்டு பணம் நமக்கு வருகின்றது, பணம் நிறைய பணம் வருகின்றது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே அந்த ஸ்வீட் பீடாவை மென்று முழுங்குங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கட்டாய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். முகம் மலர்ச்சியாக வைங்க. இந்த ஸ்வீட் பீடா போடுவதை அதிகம், ஸ்வீட் பீடா சாப்பிடுவதை அதிகம் ஏற்படுத்துங்க. இது கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மூணாவது என்ன செய்யலாம்? விரக்தி அடைவதை, ஏக்கப்படுவதை நிறுத்த வேண்டும். இந்த விரக்தியும் ஏக்கமும் நமக்கு பணம் வருவதை நிறைய தடை செய்யும். இன்னைக்கு பணம் வருவதற்கு ஜாதகத்தில் கொடுப்பனம் இருக்கணும். இங்கே ஜாதகத்தில் கொடுப்பனம் இருக்கணும், உங்களுக்குள்ள கொடுப்பனம் இருக்கணும், யோகம் இருக்கணும், நல்ல அறிவாற்றல் இருக்கணும், நல்ல புத்திசாலித்தனம் இருந்தால் தான் இன்னைக்கு பணம் சம்பாதிக்க முடியுங்கிற சூழல் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஏற்படுவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏற்கனவே கொடுத்து உள்ளது. ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறவங்க இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம் செய்யும் போது அந்த 100 ரூபாங்கிறது அப்படியே கொஞ்சம் 150 ரூபாயை மாறுவதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அப்போ இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை நேரமாக எந்திரியுங்கள். அதிகாலை நேரமாக எந்திரித்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு மனசுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பழகுங்க. எவ்வளோ வறுமை இருந்தாலும் தினசரி எனக்கு பண வருமானம் இருக்குது, இன்னைக்கு ஒரு 1000 ரூபா டெய்லி சம்பாரிச்சிட்டு இருக்கேன், சம்பாதிக்க போகிறேன், எனக்கு கிடைக்க போகுது, அதற்கான வாய்ப்புகளை நான் தேடுவேன், அதுக்கான வழிகளை அமைத்துக் கொள்வேன், தினசரி எனக்கு ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ வருமானம் வருது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி வாய்ப்புகளை அமைச்சிக்கிறதுக்கான வழிகளை நோக்கி போங்க. கட்டாயம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்புகள் மூலிமா வருமானம் கிடைக்கும். திடீர் என்று நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வருமானம் உயர்வதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். சந்தனமும் பன்னீரும் கலந்து இது பண்ணுங்க. ஸ்வீட் பீடா சாப்பிடுங்க. விரக்தியும் ஏக்கத்தையும் விடுங்க. தினசரி காலையில் நேரமாக எந்திரிச்சு உங்களுக்கு நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கு, வருமானம் வருது, வருமானம் வரத்துக்கான வழிகள் எனக்கு கிடைக்கும், நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பார்க்கணும். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம், எப்போ எந்திரிக்கூட ஒரு 1/2 மணி நேரம் நேரமாக எந்திரிச்சு இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ல வளர்த்து இருக்கின்ற பயிற்சிகள், அதே சமயத்தில் நல்ல தியான பயிற்சிகள், வாழ்க்கையில் யோகத்தில் தரக்கூடிய நிறைய பதிவுகள் எல்லாமே நான் பதிவுகளாக தரவுள்ள. இதெல்லாம் பார்த்து மகிழுங்கள். தெரிந்தவர்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லி ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.